கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது? ஆண்டவர் எது நிமித்தம் ஜனங்கள் மேலே கோபப்படுகிறார்? ஒருவேளை தேவனுடைய கோபம் தம்முடைய பிள்ளைகள் மேலே ஜனங்கள் மேலே இருக்கும் பட்சத்திலே அந்த கோபம் ஆறுவதற்கு, அந்த கோபத்தை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தகப்பன் பிள்ளைகள் மேலே கோபமாக இருக்கிறார். அதற்கு காரணம் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் சில செயலின் நிமித்தம். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்தால் அப்பா தகப்பனார் மீண்டும் எந்த விதத்திலும் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தண்டிக்காமல் இருப்பார் என்பதை பிள்ளைகள் நன்கு அறிந்திருப்பார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாமும் அறிந்திருப்பது மிகவும் அவசியம். நினைவே பட்டணத்தினுடைய பாவம் அக்கிரமம் தேவ சமூகத்தில் எட்டின பொழுது ஆண்டவர் நினைவே பட்டணத்து ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார். தேவனுடைய கோபுரம் உக்கிரமாக இருந்ததா வேதத்திலே வாசிக்கிறோம். நினைவே பட்டணத்தின் மேலே யோனா 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உக்கிர கோபமாய் இருக்கிறதை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுது அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்திலே மிகவும் எட்டுகிற பொழுது கோபப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ஆண்டவர் கிரியை செய்கிற, என்ன கிரியை என்றால் அந்த ஜனங்களை அழித்து விடுகிறார். சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழித்தார். நோவாவின் காலத்தில் நாம் பார்க்கிறோம், வெள்ளத்தினால ஜனங்கள் அழித்தார். ஏனென்றால் அந்த ஜனங்களுடைய பொல்லாப்பு கொடுமை நிறைந்ததாக இருந்தது, சிந்தனைகள் பொல்லாததாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். நினைவு பட்டணத்திற்கு அவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த நேரத்திலே கர்த்தர் 40 நாளிலே அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் நிர்ணயம் பண்ணுகிறார். அதற்கு முன்பதாக யோனா என்கிற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நல்ல தேவன் பாருங்க, அன்னைக்கு வெள்ளத்தினால ஜனங்களை அழிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் யோனாவை கொண்டு தேவன் பிரசங்கித்ததை போல இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவன் உடனடியாக எந்த எச்சரிப்பும் இல்லாமல், எந்த ஒரு வார்னிங் இல்லாமல் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வருவதே இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், யோனாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். யோனாவை கொண்டு கர்த்தர் பிரசங்கத்தை இங்கே பண்ண வைக்கிறார். அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவா? தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களிலே கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்த போது நியாய தீர்ப்பு உடனே வெளிப்பட்டது. இந்த நாட்களிலே ஏன் அது இல்லை என்பது ஒருவேளை நமக்குள்ள கேள்வியாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கோபாக்கினை என்கிற ஒரு நாளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கோபாக்கினை நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 1:18 வாசிக்கும் போது கர்த்தருடைய கோபம் எல்லா சத்தியத்தை அநியாயத்தை அடக்கி வைத்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு மேல கோபம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை நாள் வந்தது, யார் நிற்கக்கூடும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் ஒரு கோபாக்கினைக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே நான் நிற்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் அந்த நாளிலே கோபாக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்றால், வேதம் சொல்லுகிற அதே ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 4:5 வாசிக்கும் போது தேவனுடைய தயவு, தேவனுடைய பொறுமையை அசட்டை பண்ணுகிறவர்கள் மேலே ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னித்து விடுவார் என்று சொல்லி ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப பாவம் செய்கிற தேவ ஜனங்கள் மேலே ஒரு கர்த்தருடைய கோபம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நினைவே பட்டணத்தை குறித்து நாம் படிக்கும்போது இந்த ஜனங்களுக்கு மேலே கர்த்தருடைய கோபம் வந்து 40 நாள் அழிக்கப் போயிரு என்று சொன்ன போது யோனா போய் பிரசங்கிக்கிறான். இந்த ஜனங்களுடைய செய்கைகள், இந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதல் கர்த்தருடைய கோபத்தை மாற்றி விட்டது. இதைதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று நம்முடைய செய்கைகள் ஒருவேளை கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறதா இருக்கக்கூடாது. நம்மேலே கர்த்தர் கோபமாக இருக்கிறாரா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தராமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அது நம்முடைய பாவங்களாக கூட இருக்கலாம். ஏசாயா சொல்லும்போது, அவருடைய கை குறுகவில்லை, எமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிறதான பாவம் தான் தடுப்பு சுவராக இருக்கிறது என்று ஏசாயா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைய தினத்திலே கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் கேட்கப்பட வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற செய்கை ஒன்றை செய்ய வேண்டும். அதற்கு தடையா இருக்கிற காரியத்தை நாம் அகற்ற வேண்டும். எப்படி? மனம் திரும்புதல் மூலமாக.
நமக்கு தெரியாத ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை ஒரு தடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய தினத்தில் அந்த செய்கையை நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே அதை எனக்கு உணர்த்துங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் யோனா பிரசங்கித்த போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். விசுவாசத்தோடு விட்டுவிடவில்லை, அவர்கள் உடனடியாக உபவாசத்தை கூறுகிறார்கள். எப்படிப்பட்டதான உபவாசம்? பெரியோர் முதல் சிறியோர், மிருகங்கள், எல்லா பிராணிகள், உயிருள்ள பிராணிகள் எல்லாம் எதையும் ருசிக்க கூடாது 40 நாளைக்கு. 40 நாளை செத்து போறங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பதான் ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கி பார்ப்போமே, ஒருவேளை கர்த்தர் மனம் திரும்புவார், ஒருவேளை கர்த்தர் அந்த மனத்தை மாற்றிக்கொள்ளுவார் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடுமையான உபவாசத்தை கூறுகிறார்கள். 3வது, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்கள். அப்படி என்றால் தாழ்மைப்படுத்துகிறார்கள் தன்னுடைய இருதயத்தை. இந்த செய்கையை பாருங்கள். ஒன்று, விசுவாசிக்கிறார்கள், விசுவாசத்தின் வெளிப்பாட உபவாசத்தை கூறுகிறார்கள். 3வது, தாழ்மையின் வெளிப்பாடாக ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்காருகிறார்கள். 5வதாக அவர்கள் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள், தேவனை நோக்கி கதறுகிறார்கள். 5வது காரியம், அந்த செய்கையை ஆண்டவர் பார்க்கிறார். 10வது வசனம் 3, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் இதுவரை செய்த ஏதோ ஒரு பாவம் தானே கர்த்தரை கோபப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய பொல்லாத அந்த கிரியைகள் தானே ஆண்டவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுக்க வைத்திருக்கு, நம்மை கொல்ல வேண்டும், பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. அவர்கள் அதை இதுக்கப்புறம் நான் செய்ய போவதில்லை. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம். இதுவரை என்னுடைய செய்கைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடையதான ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு ஒரு கோபமூட்டுகிற காரியமாக இருந்திருக்கும் பட்சத்திலே இனிமேல் இந்த பொல்லாத காரியத்தை நான் செய்ய போவதில்லை. கர்த்தருக்கு கோபமூட்டுகிற, கர்த்தருடைய ஆவியானவருக்கு விசனப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் இனிமேல் நான் செய்ய போவதில்லை என்று சொல்லி அவர்கள் நிர்ணயம் பண்ணினது மாத்திரமல்ல, அவர்கள் கிரியைகளை வெளிப்படுத்தினார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிரியைகளை பார்த்து கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். தேவன் இரக்கத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். இந்த பூமியிலே ஆண்டுடைய கிருபையிலே நாம் பெருக வேண்டும், ஆண்டுடைய இரக்கத்திலே நாம் தேர வேண்டும், பெருக வேண்டும். அதற்கு ஒரே வழி, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிற வாழ்க்கையை வைத்து ஜெபிக்கிற எந்த ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க போவதில்லை. ஆனால் எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு தேவ சமூகத்திலே வந்து, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் இந்த செய்து நான் விசனப்படுத்தி இருக்கிறேன் தேவனே என்று மனம் திரும்பி இனிமேல் நான் செய்ய போவதில்லை என்று தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து காண்பிக்கிறோம் அல்லவா? இந்த நடந்து காண்பித்து செய்யக்கூடிய ஜெபத்திற்கு தான் கர்த்தர் உடனடியாக பதிலை தரு. அதுதான் இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை அசைய பண்ணும் என்பதை நம் மனதிலே வைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒருவேளை இதுவரை தடைப்பட்டிருக்குமானால் இந்த செய்கையை செய்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், பொல்லாத வழியை விட்டு திரும்புவோம், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளுவோம், ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அப்பொழுது நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரியமுள்ளதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.